Hi students. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே blood loss ஆகுது. blood loss ஆன உடனே கிட்னி வந்து ஆக்டிவேட் அந்த ஆர்கன் எல்லாமே இம்ப்ராப்பரா ஆக்டிவேட் ஆகுது. ஆனா கிட்னி கம் டு நார்மல் கண்டிஷன். எல்லா ஆர்கனையும் நார்மல் கண்டிஷன் கொண்டு வரும். எப்படி டீடைலா பார்ப்போம். ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே blood loss ஆகுது. அதோட blood pressure குறையும். blood pressure குறையும் போது internal organ vital organக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை blood supply affected. அப்ப ஆக்சிஜன் blood supply affect ஆகும்போது எல்லா ஆர்கனுமே இம்ப்ராப்பரா ஆக்டிவேட் ஆகும். அப்ப blood pressure குறையும் போது afferent arteryக்கு போற bloodோட அளவு குறையும். கிட்னில afferent arteryக்கு போற bloodோட அளவு குறையும். அப்ப இங்க pressure குறையும். filtration rate குறையும். என்ன சொல்றோம்? blood flow afferent artery வர blood குறையுது. bloodோட pressure குறையுது. இங்க வால்யூம் குறையுது. glomerular filtration rate குறையுது. அடுத்து இது proximal convoluted tubeக்கு வருது. proximal convoluted tubeக்கு வரும்போது அங்க மெதுவா அது மூவ் ஆகும்போது நிறைய சோடியம் ரீஅப்சர்வ் ஆகுது. எங்க proximal convoluted tubeல. அடுத்து distal convoluted tubeக்கு வரும்போது சோடியம் பத்தல். உடனே என்ன பண்ணுதுன்னா அது தூண்டுது. afferent artery இருக்கக்கூடிய juxtoglomerular apparatus அப்படின்ற செல்ல தூண்டி ரெனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. என்ன ஹார்மோன் உற்பத்தி ஆகுது? ரெனின் அப்படின்ற ஹார்மோன் ஆனது உற்பத்தி ஆகுது. juxtoglomerular செல் தூண்டப்படுது. எப்ப தூண்டப்படுது? blood pressure குறைஞ்சனால இங்க blood flow குறையுது. அப்ப சோடியத்தோட ரீஅப்சர்ப்ஷன் கூடுது. எங்க கூடுது? ப்ராக்சிமல்ல. டிஸ்டல்ஸ்ல வரும்போது டிஸ்டல் கன்வலன்டட் டியூப்ல வரும்போது சோடியம் பத்தல. அதனால என்ன பண்ணுது? juxtoglomerular apparatus தூண்டப்பட்டு renin is also segregated. renin is the hormone. இந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படின்னு ஒரு புரோட்டீன் நம்ம பிளட்ல இருக்கு. இது லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் எப்படி மாறுதுன்னா ஆஞ்சியோடென்சின் 1 மாறுது. ஆஞ்சியோடென்சினோஜன் ஆஞ்சியோடென்சின் 1 மாத்துறது ரெனின். இப்போ ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 மாறுது. இப்போ அந்த ஆஞ்சியோடென்சின் 2 என்ன பண்ணு அப்படின்னா வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் blood vessels சுருக்குது. அப்ப சுருக்கும் போது blood pressure increase. இப்ப blood pressure கூடுச்சுன்னா இங்க afferent artery வரக்கூடிய bloodோட அளவு கூடும். இங்க இருக்கக்கூடிய pressure கூடும். glomerular filtration rate come to normal. அப்ப என்னது? எல்லா ஆர்கனுக்குமே sufficient amount of blood oxygen supply. அப்ப sufficient amount of blood supply ஆகும்போது all internal organ or all vital organ active normal. Understand? முதல்ல ஆக்டிவ் ஆகலைன்னு சொன்னோம். ஏன் blood pressure குறைஞ்சிச்சு? இப்ப blood pressure கூட்டி என்ன ஆகுது? வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் மூலமா blood pressure கூடுது. அப்ப blood pressure கூடும்போது நார்மல் blood supply எல்லா ஆர்கனுமே ஆக்டிவேட் நார்மல். இப்ப ஆஞ்சியோடென்சின் 1 இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா அட்ரினல் கார்டெக்ஸ போய் தூண்டுது. அட்ரினல் எங்க இருக்குது? சுப்ராரீனல் கிளாண்ட் கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய அட்ரினல் கார்டெக்ஸ தூண்டுது. அங்க ஆல்டோஸ்டிரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. அந்த ஆல்டோஸ்டிரான் induce reabsorption of sodium and water. distal convoluted tubeல சோடியத்தையும் வாட்டரையும் ரீஅப்சர்ப்ஷன் தூண்டுது. அடுத்து வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். உடனே வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் blood vessels சுருக்குது. அப்ப blood vessels சுருக்கும்போது என்ன ஆகுது? blood pressure increase. அப்ப blood pressure increase ஆகும்போது normal blood supply is also occurs. அப்ப எல்லா ஆர்கனுக்குமே normal blood supply ஆகி come to normal function. Understand? அடுத்து இது BP குறைஞ்சா. இப்ப BP கூடிருச்சு. blood pressure கூடுனா ஹார்ட் என்ன பண்ணும்னா ANF atrial natriuretic factor அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்ப BP கூடுனா இது என்ன பண்ணும்னா வாசோ டைலேஷன். ரெனின் என்ன பண்ணுச்சு? வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். இங்க என்ன சொல்றோம்? வாசோ டைலேஷன். இப்ப வாசோ டைலேஷன் அப்ப blood pressure reduce. அப்ப எதுக்கு எகென்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது? ஆக்டிவேட் எகென்ஸ்ட் ரெனின் ஆஞ்சியோடென்சின். ரெனின் ஆஞ்சியோடென்சினுக்கு எகென்ஸ்டா ரெனின் பிபியை கூட்டுச்சு. இது என்ன பண்ணுது? பிபியை குறைக்குது. குறைச்சு கிட்னியோட ஃபங்க்ஷனை control and regulated.
அப்ப ரெண்டுமே எப்படி பண்ணுது ஆன்டகோனிஸ்டிக். வாட் மீன் ஆன்டகோனிஸ்டிக்? ஆக்டிவேட் எகைன்ஸ்ட். பிபி குறைஞ்சா ரெனின் உற்பத்தி ஆகும். பிபி கூடுச்சு அப்படின்னா ANF atrial natriuretic uritic factor will produce and the kidney function is also controlled normal. அப்ப விபத்துல பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய பாடி ஆர்கன் இம்ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப இங்க ரெண்டு ஹார்மோன் ரெனின் ஆஞ்சியோடென்சின் அப்படின்ற ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகி நார்மல் பிளட் சப்ளையை எல்லா ஆர்கனுக்கும் கொடுத்து நார்மலா ஃபங்க்ஷனை கண்ட்ரோல். ஓகே, இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.